ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரீத்தம் அண்ட் பெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு சீரியஸை பற்றி தான். இது ஒரு சைபர் கிரைம் காமெடி ட்ராமாவாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சீரியஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சீரியஸோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரீத்தம் இவர் வந்து வேக்யூம் கிளீனர்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு டெக் கை. இந்த பக்கம் பார்த்தோம்னா பெட்ரோ, இவர் வந்து கோவாவில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், அதுவும் ஓல்டு ஸ்கூல். இவருக்கு கம்ப்யூட்டர்னே சுத்தமாக ஆகாது. அதுவும் வந்து அதில் இருக்கிற சைபர் கிரைமை பார்த்தா அவருக்கு வந்து பயங்கர அலர்ஜி. இவருடைய பழைய மெத்தட் அந்த இடத்துக்கு போய் தான் கண்டுபிடிக்கணும், ஒரு ப்ராப்பரான பழைய ஸ்டைலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூடில் இருக்கிறோம். இந்த இருவருக்கும் சீரியஸோட ஆரம்பத்திலேயே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வழியாக ஒரு நட்பு ஒன்று உருவாகுது. அதற்கு பிறகு பெட்ரோவுக்கு வந்து ஒரு பிரச்சனையினால் வந்து பனிஷ்மெண்ட் போஸ்டிங் அவர் ரொம்பவே வெறுக்கக்கூடிய சைபர் கிரைமில் வந்து கிடைக்குது. இப்போ அவரால் வந்து அங்கே இருக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு கீபோர்டுன்னா தொடர்ந்து கூட வந்து அவருக்கு அலர்ஜி, அது என்னன்னே தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ தான் வந்து பிரீத்தமோட ஞாபகம் வருது. ஸோ அவருடைய உதவினால் அங்கே வர்ற கேசஸை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபருக்கு முக்கிய காரணம் வந்து அங்கே இருக்கிற ஒரு மந்திரி. ஒரு கட்டத்தில் அந்த மந்திரியினுடைய பையன் வந்து காணா போயிடுறான். இப்போ பிரீத்தம் பெட்ரோ ரெண்டு பேருக்கும் என்ன தோணுது அப்படின்னா, இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணி கொடுத்தோம்னா எப்படியாவது மறுபடியும் இவர் இருந்த அந்த கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த வெப் சீரிஸ். இது வந்து ராஜ்குமார் ஹிரானி, இந்த பேரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படல அப்படின்னா முன்னாபாய் எம்பிபிஎஸ் சீரியஸ் பண்ணது அவர் தான். ரொம்ப பாப்புலரான ஒரு டைரக்டர் ஹிந்தியில். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு கூட சொல்லலாம். அவருடைய பையன் தான் வந்து இதில் பிரீத்தமாக வந்து பண்ணியிருக்கேன். ஒரு டெபியூட் கூட அதை சொல்லலாம். இந்த கதையுமே வந்து அமித் துபேன்னு நினைக்கிறேன். அந்த ரைட்டர் எழுதின ரிட்டர்ன் ஆஃப் த டோஜன் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவலையும் இன்னொரு நாவலையும் வந்து தழுவி, எல்லாமே உண்மை சம்பவங்கள். அதாவது மும்பை போலீஸில் நடந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா, சைபர் கிரைமில், அதில் நடந்த உண்மையான விஷயங்களை வந்து தழுவி தான் அந்த புக்கை எழுதியிருக்கார். அந்த புக்கில் இருக்க இன்சிடென்ட்ஸை வச்சு தான் அதில் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏடிஎம் ராபரி ஒன்று நடக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் வந்து பிரீத்தமும் பெட்ரோவும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து மாறுவாங்க. அது எப்படி கண்டுபிடிச்ச எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்து பெட்ரோ கேட்பார். ஏன்னா வித்தின் 15 நிமிஷத்தில் திணறிட்டு இருப்பான் 2-3 நாளாக. இவர் அவனோட ஃபோட்டோ, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார். ஆடி போயிடுவார் அவர். அதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் ஒன்று கொடுப்பாரு. அது ரொம்பவே லாஜிக்காக ஆமாம்ல செய்யலாம்ல அப்படின்னு தோணும். அதேமாரி இந்த மெயின் கேஸ், ஒரு கிட்னாப்பிங் கேஸில் அந்த வில்லனாக வரக்கூடிய ஒருத்தர், அவரோட இன்ட்ரோ இருக்கும். அதில் வேற ஒருத்தருடைய ஓடிபியை வந்து அவர் வாங்குவார் ரொம்ப சாமர்த்தியமாக. அந்த வாங்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் வந்து ஆமாம் இப்படி பண்ணால் அந்த ஓடிபியை வாங்கிடலாம்ல, அது ஒரு வழியாக தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். இது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக நம்பும்படியாக இருக்கும். மேபி இது எல்லாமே வந்து மும்பையில் இருக்கிற சைபர் அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரிஜினல் கேசஸில் கிடைச்ச தகவல்லேருந்து இருந்தால் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த அளவுக்கு வந்து நம்பும்படியாக ரொம்ப நேச்சுரலாக வந்து இருந்தது. ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைத்தனமாக அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு இல்லாமல், ரொம்ப டெக்கியாக மிஷன் பாஸ்லாம் இருக்கிற மாதிரி இல்லாமல், ரொம்பவே அழகாக நம்பும்படியான ஒரு சூழலோடு தான் வந்து இது மொத்த சீரியஸுமே போகும். இந்த சீரியஸ் உண்மை நிகழ்வுகள்லாம் வச்சு பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயாக ரொம்ப அழகாகவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. இதில் நேச்சுரலாக காமெடியும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் பிரீத்தமுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த பேக் ஸ்டோரியும் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கிற ஒரு மெயின் ஸ்டோரியும் வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அதே மாதிரி பெட்ரோவுக்கும் வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதுக்கும் இப்போ கரண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டோரியிலையும் வந்து ஒரு சின்ன கனெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப திணிக்காமல் ரொம்ப நேச்சுரலாகவே வந்து உள்ளார வந்து வந்துருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இதில் வில்லனாக வரக்கூடிய இன்னொரு ஹேக்கர், அவனை வந்து ஃபுல்லாக பிளாக்காலாம் காமிக்காமல் ஒரு கிரே ஷேடில் வந்து காமிச்சிருந்ததும் வந்து சூப்பராக இருந்தது. அதேமாதிரி அந்த கேரக்டருக்கு கொடுத்த எண்டிங்கும் வந்து ரசிக்கும்படியாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. இது அடுத்த சீசனுக்கு வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோடு தான் முடிச்சிருந்தாங்க. மொத்தமே ஒரு 6 எபிசோடு தான், ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளார தான் இருக்கும். சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக தாராளமாக உட்காந்து பார்த்து முடிச்சிடலாம். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். இதில் வந்து அடல்ட்ரி கிடையாது,
வயலன்சஸ் கிடையாது. அதே மாதிரி ராஜ்குமார் ஹிரானி படங்கள்ல இருக்கிற மாதிரி நல்ல ஒரு குட் அண்ட் சீன் அங்கங்கே வந்து சேர்த்து தான் அந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒரு மெலிதான காமெடியோட லைட் ஹார்ட்டடாக பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச்னே நான் வந்து சொல்லுவேன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.